வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கைனமேட்டிக்ஸோடைய அந்த பார்ட் 2. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெக்சரில் என்ன பார்த்துருந்தோன்னா கைனமேட்டிக்ஸோடைய ஒன் டைமென்ஷனல் மோஷன், அதாவது மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அந்த டாபிக் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இன்னொரு பார்ட்டு 2 டைமென்ஷனல் மோஷன், அதர்வைஸ் வி கேன் சே மோஷன் இன் ஏ பிளேன். அந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு மெயினாக ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா வெக்டார்ஸ். வெக்டார்ஸ்னால் என்ன? வெக்டார்ஸ் அடிஷன் எப்படி பண்ணுறது, 2 வெக்டார்ஸ் இருக்கும்போது எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணுறது. அந்த ரிசல்டன்ட் வெக்டார் தான் நமக்கு மெயின் கான்செப்ட். பேரலோகிராம், லா ஆஃப் அடிஷன், அதை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன், மோஷன் இன் ஏ பிளேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி த்ரோ பண்ணும்போது அது என்ன ஆகுது, ப்ரொஜெக்டைலாக ஃபால் ஆகுது. ஸோ அந்த ப்ரொஜெக்டைல் மோஷனுடைய வெலாசிட்டி, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்கும், அதனுடைய ரேஞ்சு த்ரோ பண்ணதுலேருந்து கீழே விழும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும், அந்த ரேஞ்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கீழே விழுற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துருக்கும், அது எல்லாமே நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, போகலாமா? ரைட். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி பேசிக்காக நம்ம 2 கிளாசிஃபிகேஷனில் பண்ணிட்டு போகிறோம். ஒன்று வந்து ஸ்கேலார், இன்னொன்று வெக்டார். ஸ்கேலார்ன்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அதுக்கு எது மட்டும்தான் இருக்கும், ஒன்லி மேக்னிடியூட், அதுக்கு டைரெக்ஷன்லாம் இருக்காது. நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா 5 மீட்டர் 12 மீட்டர் அப்படி தான் சொல்லுமே தவிர அதுக்கு என்ன சொல்ல முடியாது, நீங்கள் டைரெக்ஷன் சொல்ல முடியாது. கரெக்டாக? இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள். அதே மாதிரி டைமுக்கு என்ன கிடையாது, டைரெக்ஷன் கிடையாது. 10 செகண்ட் 20 செகண்ட். ஸோ அதெல்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும், நமக்கு மேக்னிடியூடில் மட்டும்தான் இருக்கும், வித்தவுட் டைரெக்ஷன். ஸோ டைரெக்ஷன் இல்லாமல் வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருக்கிற அந்த குவான்டிட்டி நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரெக்ஷனும் இருக்கும். அதில் நம்ம +5 மீட்டர் டிஸ்டன்ஸும் சொல்லலாம், -5 மீட்டர் சொல்லலாம். ஸோ ப்ளஸ்ன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் டைரெக்ஷன், மைனஸ் சொல்லும்போது நெகட்டிவ் டைரெக்ஷன். இல்லை 30 டிகிரி டியூ ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா ஈஸ்ட் டைரெக்ஷனில் 30 டிகிரி ஆங்கிளில் ட்ராவல் ஆகுது ஒரு பார்ட்டிக்கல், ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு டைரெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸு, ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய மேக்னிடியூட் வித் டைரெக்ஷன். ஸோ எந்த காம்பனண்ட்டுக்கெல்லாம் டைரெக்ஷன் அண்ட் ஆல்சோ மேக்னிடியூட் 2 சேர்ந்து வருதோ அதுதான் என்னது, வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நமக்கு நிறைய அந்த குவான்டிட்டிஸ் என்னென்னு தெரியும், நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, மாஸு, வால்யூம், டைம், இதெல்லாம் என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி. எக்ஸாம்பிளுக்கு ஃபியூ மட்டும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி வெலாசிட்டி, வெயிட்டு, ஃப்ரிக்ஷன், மொமெண்டம், இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட் இருக்குது, அதெல்லாம் என்னது வெக்டார் காம்பனண்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு வெக்டார் நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அதுதான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. எப்படி பார்க்க போகிறோன்னா வெக்டாரோடைய அந்த சிம்பிள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வெக்டாருக்கு யூஸ் பண்ண போகிற சிம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வெக்டார் காம்பனண்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா லைக் இந்த ஆரோ இந்த மாதிரி போட்டு ஏன்றது அந்த காம்பனண்ட்டு அது எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஆரோ போட்டுட்டோம்னா தட் காம்பனண்ட் இஸ் ஏ வெக்டார் காம்பனண்ட். வெலாசிட்டியாக இருந்தால் எப்படி போடுவோம், வெலாசிட்டி மேலே வெக்டார் போட்டால் என்ன அர்த்தம், இட் இஸ் ஏ வெக்டார் காம்பனண்ட். ஸோ அந்த மேலே ஆரோ போடும்போது அது என்னவா மாறிடும், வெக்டார் காம்பனண்ட்டாக அது மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இது மேக்னிடியூடில் சொல்லணும்னா அது எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார். இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், மேக்னிடியூட். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் ஈக்குவல் டு வி அப்படின்னு சொல்லலாம். வெக்டாரை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். வித் வெக்டார்னா எப்படி இருக்கணும், மாடுலஸ் போட்டால் உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மாடுலஸோட மீனிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே நெகட்டிவ் சைன் கிடைக்காது. சொல்கிறது புரியுதா? மாடுலஸ் போட்டால் என்ன அர்த்தம், நோ டைரக்ஷன், நோ நெகட்டிவ் சைன், ஒன்லி நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதான் மாடுலஸோடைய மீனிங். ஸோ எந்த ஒரு வெக்டார் காம்பனண்ட்டுக்கு நீங்கள் மாடுலஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் பேசிக்காக வெக்டரை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஆக்சிலரேஷனாக இருந்தால் வெக்டாரில் சொல்லும் போது ஏ வெக்டார், அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா என்ன சொல்லணும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். சொல்கிறது புரியுதா? ஸோ அது வந்து வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் போட்டால் அதனுடைய மேக்னிடியூட் அலோன், ஆக்சிலரேஷனே மேக்னிடியூட் மட்டும்தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் பேசிக்காக நம்ம வெக்டாருக்கு யூஸ் பண்ண போகிற ரெப்ரசன்டேஷன். அந்த மாடுலஸ் போட்டால் என்ன மீனிங், மாடுலஸ் போடாமல் வெக்டார் வந்தால் என்ன மீனிங் தெரியணும். மாடுலஸ் போடாமல் வரும்போது ரெப்ரசன்ஸ் வாட், வெக்டார் காம்பனண்ட். மாடுலஸ் போடும்போது இட் ரெப்ரசன்ஸ் மேக்னிடியூட். ஓகே,
ரைட். அதுக்கப்புறம் இந்த வெக்டாரை நம்ம வந்து டைரக்ஷன் சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வந்து சம் ஓ பாயிண்ட்டு, ஸோ இது வந்து பாயிண்ட்டு சம் பி. ஸோ இந்த டைரக்ஷனில் இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் ஆயிருக்குன்னா வெக்டார் காம்பனண்ட்டை தான் நம்ம எப்படி சொல்லணும், இந்த மாதிரி ஆரோ போடுவோம். ஓன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்டாக இருக்குது, பின்ற பாயிண்ட் எண்டாக இருக்குது, வித் அந்த டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வெக்டார் டைரக்ஷன். இதனுடைய லென்த் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மேக்னிடியூட். வருது புரியுதா? ஸோ இது வந்து வெக்டார் டைரக்ஷன். அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அதோட மேக்னிடியூட் வித் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், வெக்டாரில் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் என்ன அர்த்தம், இதனுடைய வெக்டார்னு அர்த்தம். ஓக்கும் பிக்கு உள்ள அந்த வித் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார்னு சொல்லணும், அதர்வைஸ் ஓபி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? எந்த ஒரு வெக்டார் காம்பனண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும், வித் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்ல தான் இருக்கும். சொல்றது புரியுதா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் இது ஒரு பேசிக் வெக்டார் கான்செப்ட். இது புரிஞ்சாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வெக்டார் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனோட அடிஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம், சப்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, consider this is the axis, y axis, one is the axis. So x axis, the x dash, the y dash. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது நமக்கு என்னன்னு தெரியும், ஆரிஜின் அப்படின்னு தெரியும். கரெக்டா? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே பிளேஸ் பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன நேம் கொடுக்குறேன், அந்த பொசிஷனுக்கு பாயிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். அந்த பாயிண்ட் ஏன்றது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ். புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஏதோ ஒரு லென்த்து, ஒய் ஆக்சிஸ் ஒரு லென்த், அதான் என்னது எக்ஸ் கமா ஒய் பாயிண்ட். அந்த பர்டிகுலர் பொசிஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஏ என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் வைக்கிறேன். இப்போது அதனுடைய டிஸ்டன்ஸு ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே. ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் லைனை கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் ஆரிஜின்லேருந்து ஏவுக்குள்ள அந்த வெக்டார் டைரக்ஷன். ஸோ ஆரிஜின்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறதா என்னது, பொசிஷன் வெக்டார். இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஓஏ வெக்டார் கால்டு ஓஏ வெக்டார். ஸோ ஓன்றது ஆரிஜின் பாயிண்ட்டு, ஏன்றது அது லொக்கேட் ஆகிற பொசிஷன். ஸோ ஆரிஜின்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது வித் அதோட டைரக்ஷன் சேர்த்து சொல்கிறது தான் என்னது, ஓஏ வெக்டார். தட் இஸ் கால்டு பொசிஷன் வெக்டார். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன், இது வந்து பின்ற பாயிண்டில் வைக்கிறேன். ஸோ இது சம் எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக? சம் எக்ஸ் காமா x2, இது y2 எடுத்துப்போம். இது வந்து x1, y1 இது ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது இங்க பாருங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜின்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா OB. புரியுதா? அப்போ இது எப்படி எழுதுவீங்க, OB வெக்டார். சொன்னது புரியுதா பாருங்க. A என்ற ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஆரிஜின் எவ்வளவு தூரம் இருக்கு, OA டிஸ்டன்ஸ். வெக்டார்ல சொல்லும்போது OA வெக்டார். B என்ற பார்ட்டிகிள் வந்து ஆப்ஜெக்ட் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, OB வெக்டார் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் மட்டும் OB, டைரக்ஷன் வந்து OB வெக்டார். சொன்னது புரியுதா? இப்போ क्वेश्चन என்னன்னா, தென் ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இதான் क्वेश्चन. இதை எப்படி கால்குலேட் பண்றது, பொசிஷன் வெக்டார் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றது, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, AB வெக்டார். AB வெக்டாரை எப்படி கால்குலேட் பண்றது, தெளிவா புரிஞ்சுதா? OA வெக்டார்ன்றது பொசிஷன் வெக்டார், O உடைய
ஆரிஜின்லேருந்து ஏன்ற அந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பின்ற பார்ட்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட் ஆரிஜின் எவ்வளோ தூரம் இருக்குது, அது ஓபி வெக்டார். தட் இஸ் கால்டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ அண்டு பி. புரிஞ்சுதா? இப்போ ஏவுக்கும் பிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது எப்படி வெக்டாரில் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வந்து கம்ப்ளீட் என்ன பண்ணணும், வெக்டாராக இமேஜின் பண்ணணும். அதாவது க்ளோஸ்டு வெக்டாராக இமேஜின் பண்ணணும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா நமக்கு என்னது, 0வா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுத போகிறேன்னா, ஓஏ வெக்டார் அந்த ஆரோவை பாருங்கள். இப்போ நான் இங்கே தனியாக மறுபடியும் அதை போடுறேன். இது ஓஏ வெக்டார். ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார். அப்புறம் இது வந்து இங்கே ஆரோ எப்படி வருது, ஓ பி வெக்டார். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய டயக்ராம். செப்பரேட்டாக மறுபடியும் போட்டிருக்கேன். ஓஏ வெக்டார் அந்த ஆரோவை மட்டும் பாருங்களேன், இப்படி போயிருக்கா. அடுத்து ஆரோ வந்து டுவர்ட்ஸ் அதே டைரக்ஷனில் போகுது. ஆரோ இப்படி போயிட்டு பெண்ட் ஆயிருக்கு, இப்படி போயிட்டு இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ இங்கே என்ன போடணும், ப்ளஸ் ஏபி வெக்டார். அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுங்க. இதான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து நான் ஆரோவை பார்த்துட்டே போகிறேன். இந்த ஆரோ எப்படி போகுதுன்னு பாருங்களேன். இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகுது. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இப்படி வந்திருந்தா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆனால் இந்த பக்கம் ஆரோ வந்து இப்படி போகுது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இங்கிருந்து நீங்கள் மறுபடியும் இந்த பாயிண்ட் கொண்டு வரணும்னா, இந்த ஓ பாயிண்ட் கொண்டு வரணும்னா, ஓஏ இது ஏபி, இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் ஓபி வெக்டார் அப்படின்னு போடணும். மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0. ஓஏ ஏபி அது ரெண்டு ஏன் ப்ளஸில் போடுங்கன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது. ஆரோ இப்படி போயிட்டு அதே மாதிரி ஆரோ வந்து லைக் அந்த பார்த்து ஆப்போசிட்டில் போகாமல் அப்படி பெண்ட் ஆகிட்டு இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறோம், இந்த பாயிண்ட்லேருந்து போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வர போகிறோம். இதே இடத்துக்கு வரலான்னு பார்த்தா ஆரோ வந்து இந்த பக்கம் வந்திருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் வந்து ப்ளஸ் ஓபின்னு போட்டு 0ன்னு போட்டிருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் பாயிண்ட். ஆனால் இதில் இது ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் ஓபின்னு போட்டிருக்கேன். இப்போது ஏபி வெக்டாரை நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு என்ன வேணும், ஏபி வெக்டார். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஓபி அங்கே பண்ண ஆகிடும், ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸ் ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோன்னா, ஏபி வெக்டார் அப்படின்ற அந்த ரெண்டு வெக்டாருக்கு அந்த ரெண்டு காம்பவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவல், ஓபி மைனஸ் ஓஏ. ஆரிஜின்லேருந்து பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, மைனஸ் ஆரிஜின்லேருந்து ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார். சப்போஸ் இதுவே இப்படி இருந்துச்சுன்னா பிஏ வெக்டார் இருந்தால் அதனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிஏ வெக்டார் லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிங்கன்னா இதான் உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் கிடைக்கும். ஓகே, பிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ மைனஸ் ஓபி அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதா? இதுதான் உங்களுக்கு அந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஆரிஜின்லேருந்து ரெண்டு என்னென்ன பொசிஷனில் தெரிஞ்சால் போதும், அந்த டிஃபரன்ஸ் எடுத்தால் இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். இப்படி தான் வெக்டாரோடைய அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ அதான் பொசிஷன் வெக்டார். இப்போ நான் ஆல்ரெடி முடிச்சுட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்டஸ்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிபி டேஷ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் பிபி டேஷ். இது எதுக்கு ஈக்குவலாக ஆர் டேஷ் மைனஸ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஆர் டேஷ்னா இந்த டிஸ்டன்ஸு மைனஸ் ஆர், இது ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ நம்ம அதர்வைஸ் வேறு எப்படி எழுதலாம் இதை, ஆர். இப்போ நம்ம போட்ட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த ஃபார்மேட் படி இது எப்படி எழுதலாம், பி டேஷ் ஈக்குவல் டு ஓபி டேஷ் மைனஸ் ஓபின்னு எழுதலாம். ஸோ கரெக்டாக பி டேஷ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் படி எழுதினீங்கன்னா, இந்த ஃபார்மேட் படி எழுதினீங்கன்னா ஏபினா ஓபி மைனஸ் ஓஏ. அப்போ இதை எப்படி எழுதணும், பிபி டேஷ் ஓபி டேஷ் மைனஸ் ஓபி. ஓபி டேஷ் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க, ஓபி டேஷ் ஈக்குவல் டு ஆர் டேஷாக அந்த டிஸ்டன்ஸுக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் டேஷ்னு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் எதுக்கு, ஓபிக்கு. ஸோ அதனால் ஓபி டேஷுக்கு ஆர் டேஷு, ஓபிக்கு ஆர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்படி எழுதிருக்கிறாங்க.
அந்த டிஸ்டன்ஸுக்கு அவங்க ஒரு நேம் லென்த்து கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கு. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து எனி டூ வெக்டார்ஸ் டேரெக்டாக அவங்க கேட்டாங்கன்னா பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். ஸோ ஏபி எவ்வளோ தூரத்தில் சொல்லுவாங்க ஆரிஜின்லேருந்து, அப்போ ஏபி வெக்டார் என்ன, இல்லை பிஏ வெக்டார் என்ன, அந்த மாதிரி எத்தனை காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெக்டார்ஸ். டூ வெக்டார்ஸுடைய மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த வெக்டாரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் வெக்டார்ஸ். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இது +5 m/s பாசிட்டிவ் டைரக்ஷன், இதுவும் +5 m/s பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ ரெண்டுத்தினுடைய மேக்னிடியூடு சேமு. புரியுதா? +5 +5, ஸோ ரெண்டும் சேம் டைரக்ஷன். The +5 represents the direction, 5 represents the magnitude. So same direction, same magnitude, those two vectors you can say equal vectors. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட்டு parallel vectors. டூ வெக்டார்ஸோடைய டைரக்ஷன் சேமாக இருந்ததுன்னா அந்த டூ வெக்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் parallel vectors. சி வெக்டார் டி வெக்டார் ரெண்டுத்தோடைய டைரக்ஷன் பாருங்கள், ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருக்குது. தட் இஸ் கால்டு parallel வெக்டார்ஸ். ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ்னா ரெண்டு வெக்டார்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ இதனோட யாரும் இந்த பக்கம் இருக்கும் பாருங்கள், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ டூ வெக்டார்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் தட் இஸ் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ். அதுக்கப்புறம் ஜீரோ வெக்டார், மேக்னிடியூட் வந்து ஜீரோவாக இருந்து உங்களால் கரெக்டாக என்னென்னு சொல்ல முடியாமல் இருந்தால் அதெல்லாம் சொல்லி ஜீரோ வெக்டார். அது எக்ஸாக்டாக எந்த டைரக்ஷன் சொல்ல மாட்டோம். ஸோ சிம்பிளி வி கேன் சி ஜீரோ வெக்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வெக்டார் கான்செப்ட். யூனிட் வெக்டார்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே என்ன தான் கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த யூனிட் வெக்டார் இதை நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக லைக் ஏ கேப்புன்னு சொல்லுவோம். ஸ்மால் லெட்டர் ஏ, கேப் லெட்டர் எனிதிங் இஸ் ஃபைன். இந்த டாப்பில் கேப்புன்னு வந்தால் அது யூனிட் வெக்டார்னு அர்த்தம். அதுதான் நமக்கு க்ளூ. யூனிட் வெக்டாரோட மீனிங் வந்து சிம்பிள் வந்து இதுதான், இந்த இருக்கு இல்லையா, ஏதாவது காம்பனண்ட் மேலே இந்த சிம்பிள் வந்தால் இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட், கேப் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, இட் ரெப்ரசன்ட்ஸ் யூனிட் வெக்டார். அந்த சிம்பிள் அந்த கேப் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா யூனிட் வெக்டார்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. யூனிட் வெக்டார்னா என்ன மீனிங்னா இந்த காம்பனண்ட்டுக்கு நீங்கள் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் கால்டு யூனிட் வெக்டார். சொல்றது புரியுதா? ஸோ அந்த யூனிட் வெக்டார் தாங்க அடுத்தது இன்னொரு டைப்பு. ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் த கிவன் வெக்டார் இன்ட்டு ஏ கேப், மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன், அதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏ வெக்டார் கிடைக்கும். இது ஏ கேப் கிடையாது, ஏ வெக்டார். மிஸ்டேக் இதில். ஸோ இதை எப்படி தான் எழுதும், எனி வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா அதனுடைய மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். இது வந்து ஏ வெக்டார் இல்லையா, அதனுடைய டைரக்ஷன் எப்படி எழுதுவோம், ஏ கேப்னு எழுதுவோம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காம்பனண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு அதோட மேக்னிடியூட் ஏஎக்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் போச்சுன்னா ஐ கேப். இப்போ நம்ம பார்ப்போம் எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஐ கேப்பு, ஒய் ஆக்சிஸுக்கு ஜே கேப்பு, ஜெட் ஆக்சிஸுக்கு கே கேப். எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ கிராஃபில் ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்கன்னா லைக் திஸ், ஆரிஜின். இப்போ நம்ம நார்மலாக கிராஃப் சொல்லும் போது 1 2 3ன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ் இதில் எப்படி எக்ஸ் ஆக்சிஸில் சொல்லணும் அப்படின்னா 1 ஐ கேப், 2 ஐ கேப், 3 ஐ கேப். ஸோ 1 ரெப்ரசன்ஸ் அதோட மேக்னிடியூட், ஐ கேப் ரெப்ரசன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், 2 ஐ கேப்னா 2 மேக்னிடியூட் வந்து 2 எந்த டைரக்ஷன் இருக்குது 2 ஐ கேப். அதுவே இந்த பக்கம் வந்தீங்கன்னா -1 ஐ கேப், -2 ஜே கேப். ஒய் ஆக்சிஸாக இருந்ததுன்னா இது ஒய், கரெக்டா? இது வந்து அதே மாதிரி 1 ஜே கேப், 2 ஜே கேப், அந்த மாதிரி போகும். இதெல்லாம் -1 ஜே கேப், -2 ஜே கேப், இந்த மாதிரி போகும். 3 டைமென்ஷனில் வந்ததுன்னா கே கேப்னு வரும். ஓகேவா? இது ஒருவேளை ஜெட் ஆக்சிஸ் இங்கே வந்துருந்தா இன்கேஸ் அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜெட் ஆக்சிஸுக்கு கே கேப்னு யூஸ் பண்ணுவோம். -1 கே கேப், -2 கே கேப். ஸோ ஐ கேப் அப்படின்னு வந்தால் அது எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 5 ஐ கேப், 6 ஐ கேப் அப்படின்னா.
இதுவே y ஆக்சிஸாக இருந்தால் ஜே கேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஜே கேப்ன்றது என்னது, அதோட யூனிட் வெக்டார். அதுக்கப்புறம் அதில் மேக்னிடியூட் 5 அப்படி 5 ஐ கேப் 5 ஜே கேப்னு சொல்கிறேன்னா இந்த 5ன்றது என்னது மேக்னிடியூட். ஐ கேப் ரெப்ரசென்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப் ரெப்ரசென்ட் ஒய் ஆக்சிஸ், கே கேப் ரெப்ரசென்ட்ஸ் ஜெட் ஆக்சிஸ். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு காம்பனண்ட் வந்து 3 டைமென்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிலரேஷன் 3 டைமென்ஷனில் இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதணும், ஏஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அதனுடைய மேக்னிடியூட் இன்ட்டு ஐ கேப், அதுக்கப்புறம் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏசெட்டு கே கேப். சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? இதுவே 2 டைமென்ஷனாக இருந்ததுன்னா, இது வந்து 3 டைமென்ஷன் இல்லை. இது ஆக்சிலரேஷன் 2 டைமென்ஷனில் இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிஸ் இருக்காது. சப்போஸ் நான் வந்து ஜெட் ஆக்சிஸ் இல்லை, ஒன்லி எக்ஸ் ஒய் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா எந்த காம்பனண்ட் மட்டும் தான் எழுதுவேன், ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். ஸோ ஏஒய்ன்றது அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிலரேஷன் இன்ட்டு எவ்வளோ வேல்யூன்ட்டு அதனுடைய டைரக்ஷன் வந்து ஐ கேப் மேக்னிடியூட் அந்த டைரக்ஷனுக்கு, ஏஎக்ஸ்ன்றது மேக்னிடியூடு ப்ளஸ் ஏஒய் இன்ட்டு ஜே கேப். சொல்கிறது புரியுதா? இதுவே வெலாசிட்டியாக இருந்தால் விஎக்ஸ் ஐ கேப் விஒய் ஜே கேப் 2 டைமென்ஷனாக இருந்தால். 3 டைமென்ஷனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், Z2 சேர்ந்து வரும், அதாவது வி ஜெட்டு கே கேப் அப்படின்னு வந்துடும். இதுவே 1 டைமென்ஷனாக இருந்தால், சப்போஸ் இதுவே இது 1Dயாக இருந்தால் ஏதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஏ வெக்டார் எப்படி எழுதலாம், சிம்பிளி ஏஎக்ஸ் இன்ட்டு ஐ கேப். அது ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். சப்போஸ் மைனஸ் ஏஎக்ஸ் ஐ கேப்னு இருந்ததுன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? ப்ளஸில் வந்தால் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், மைனஸில் வந்தால் மைனஸ் ஐ கேப்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் வந்து 1 ஆக்சிஸில் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஐ கேப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோடைய மீனிங் என்னன்னா 5 மைனஸ் ஐ கேப்னு அர்த்தம். மேக்னிடியூட் 5 மைனஸ் ஐ கேப்ன்றது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில் 5 யூனிட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதனுடைய மீனிங் இதுதான். புரியுதா? அது சிம்பிளாக -5 ஐ கேப்னு சொல்லிவிடுவோம். 5 இஸ் த மேக்னிடியூட், மைனஸ் ஐ கேப் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் 5 யூனிட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சொல்கிறது புரியுதா? இப்படி தான் நம்ம வெக்டார் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது அந்த 3 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 1 டைமென்ஷனுக்கு எழுத போகிறோம். நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வெக்டார் அடிஷன். வெக்டார் அடிஷன் பார்த்தீங்கன்னா 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த மாதிரி போச்சுன்னா லைக் அதை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டயக்ராம் போடுறேன். இது ஒரு வெக்டார்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு வெக்டார், அதுக்கப்புறம் ஒரு வெக்டார். ஓகேவா? இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இதை பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். சொல்றது புரியுதா? இந்த வெக்டாரோட நேம் நான் என்ன கொடுத்துக்கிறேன், ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார். அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டார் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு டைரக்ட் லைன் ட்ரா பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே பி வெக்டார் இப்படி போகுதுன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ட்ரா பண்ணி என்ன வரும், like this is called resultant vector r. Resultant vector r vector equal to a vector plus b vector. ரெண்டு ஒரே டைரக்ஷனில் போதா, லைக் ஆரோ கண்டினியூவாக போதா, டைரக்ஷன் வந்து மாறுது, ஆரோ இப்படி வரும் இதில், அதே மாதிரி ஆரோ பெண்ட் ஆகிட்டு இந்த டைரக்ஷனில் போகும். ஆப்போசிட்டில் வந்து நெகட்டிவ் சைனில் போடணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அது சப்ராக்ஷன் ஆகிடும். இது அடிஷன், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா இந்த என்னது ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன். இதுதான் நம்மளுடைய பிரைமரி ஹெட்டிங் வெக்டார் கேஸுக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த 2 வெக்டார்ஸ் வந்து லைக் திஸ் இஸ் 1 வெக்டார், ஏ வெக்டார்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 வெக்டர் நான் 2 கேஸில் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு காமன் பாயிண்ட்லேருந்து இந்த காமன் பாயிண்ட்லேருந்து என்ன ஆகுது, ஒரு 2 வெக்டார்ஸ் இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. இது வந்து ஏ வெக்டார், திஸ் இஸ் பி வெக்டார்.
ஓகேவா? ஸோ 2 வெக்டார்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஒன்று ஏ வெக்டார், இன்னொன்று பி வெக்டார். இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டாரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பேரலோகிராம் லைன் ட்ரா பண்ணணும். பேரலோகிராம் எப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா, பேரலோகிராம்னா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் பேரலோகிராமுடைய மீனிங். புரியுதா? பேரலோகிராம் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் மேக்னிடியூட்ல இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த லைனுக்கு பேரலா நான் என்ன பண்றேன், ஒரு லைன் டிரா பண்றேன். கரெக்டா இருக்கா? எஸ். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகேவா? கிளாஸா இருக்கா? சரிதா பாருங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பேரலோகிராம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏ பி வெக்டார்னா இப்போ இதுவும் என்ன ஆகிடும், உங்களுக்கு பி வெக்டார் ஆகிடும். அதான் பேரலோகிராம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது ஏ வெக்டார்னா இது என்ன ஆகிடும், ஏ வெக்டார். சொல்றது புரியுதா? தட் இஸ் பேரலோகிராம். பேரலோகிராம்னா நமக்கு என்ன இருக்கும், 2 சைட்ஸோடைய மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இது ரெண்டும், இது பி வெக்டார்னா இந்த லென்த் பி வெக்டார், இது ஏ வெக்டார், இது ஏ வெக்டார். இப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த ஷேப் தான் என்னது, பேரலோகிராம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்டா அந்த கார்னருக்கு டயகனல் டிரா பண்றோம். அந்த டயகனல் தான் நமக்கு இங்க ரிசல்டன்ட். ஒரு டயகனல் டிரா பண்ணிட்டீங்கன்னா டயகனல் ஆக்ட் as a ரிசல்டன்ட் வெக்டார். ஆர் வெக்டார் இதான் என்னது, ஆர் வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். This is called what? Parallelogram law of addition. Called parallelogram law of addition. புரியுதா? இதுக்கு பேர் தான் parallelogram law of addition. R vector equal to A vector plus B vector. இப்போ இங்க நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்க போறோம். அந்த ஆங்கிள் என்னன்னா, அந்த A வெக்டார் கூட ரிசல்டன்ட் வெக்டார் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கு, இது ஒரு ஆங்கிள் வரும். இந்த ஆங்கிள் நான் என்ன சொல்ல போறேன், ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது ரிசல்டன்ட் வெக்டார். இந்த A வெக்டார் கூட ரிசல்டன்ட் வெக்டார் எவ்வளோ ஆங்கிளில் இன்க்ளைண்டா போயிருக்குது அப்படின்றது என்னது, ஆல்ஃபா. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ், A வெக்டார் அண்ட் B வெக்டார். சொல்றது புரியுதா? ஒன்று இந்த டயக்ராமை இப்படி சொல்லலாம். இதே கேஸுக்கு இந்த டயக்ராம் வேற எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஒரு வெக்டார் இப்படி போகுது, இன்னொரு வெக்டார் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ. இதுதான் என்னது, சேம் கேஸ் தான். பட் ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து ஏ வெக்டார் பி வெக்டார் இப்படி போயிருந்தது. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஏ வெக்டார் இப்படியும் பி வெக்டார் இப்படியும் போச்சுன்னா இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ண முடியும், பேரலோகிராம் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ண முடியும். அதே கேஸ் தான். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோமோ அதனுடைய இன்னொரு ஃபார்மெட். ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் டயக்ராம் தான். சரியா? அந்த கேஸை அப்படியும் கொடுக்கலாம். இல்லை ஒரு பாயிண்ட்லேருந்து ஏ வெக்டார் பி வெக்டார் ட்ராவல் ஆக சொல்லலாம். இல்லை ஏ வெக்டார் இப்படி போயிட்டு பி வெக்டார் இந்த மாதிரி ட்ராவல் ஆச்சுன்னா ரிசல்ட் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், பேரலோகிராம் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ண முடியும். தான் ஆக்சுவலாக ரிசல்டன்ட். இதுக்கு பேரலோகிராம் வரைஞ்சிங்கன்னா லைக் திஸ். ஓகேவா? எஸ். புரியுதா? now r vector equal to a vector plus b vector. இதுதான் ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் பிட்வீன் இருக்கிற ஆங்கிள். ஸோ கொஸ்டினில் நமக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, போன கேஸில் கொடுத்த மாதிரி ஒன்று டயக்ராம் இப்படி போடலாம், a வெக்டார் plus b வெக்டார் ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். அதர்வைஸ் அந்த டயக்ராமை இப்படி வரையலாம், ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ், a வெக்டார் b வெக்டார் பிட்வீன் ஆங்கிள் தீட்டா, ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கும்,
ஏ வெக்டாருக்குள்ள ஆங்கிள் என்னது பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக இதனுடைய 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வரையக்கூடிய டயக்ராம்ஸ். ரெண்டுமே ஒரே கேஸ் தான். ஸோ அவங்க ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் தீட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா யூ கேன் ட்ரா லைக் திஸ் ஆர் ப்ரீவியஸ் கேஸ். ரெண்டுமே ஒன்று தான். டேரெக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிற மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. திஸ் இஸ் ஆர் வெக்டார், அதர்வைஸ் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் வெக்டார் எல்லாமே எதுனா மேக்னிடியூட் ஆர்னு கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவல்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. தீட்டான்றது என்னது ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ரைட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏன்னு என்ன அர்த்தம்? அந்த ஏ வெக்டாருடைய மேக்னிடியூட் அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும், ப்ளஸ் பி வெக்டாரோட மேக்னிடியூட் அதையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ பி இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டான்றது இங்கே என்னது ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். சி ஹியர் ஏ வெக்டார், இது this is a vector, this is b vector, this is theta. Theta is the angle between the 2 vectors. So இந்த ஃபார்முலாவில் தீட்டான்றது அப்படிதான் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தீட்டா வேலைக்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுதான் இங்கே என்னது ஆல்ஃபா. ஆல்ஃபான்றது என்னது அந்த ஆங்கிள் வந்து ரிசல்டன்ட் வெக்டார் ஏ வெக்டார் கூட மேக் பண்ணியிருக்கிற ஆங்கிள். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய கேசஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரிசல்டன்ட் வெக்டர் மேக்ஸிமமாக இருக்கணும்னா அந்த தீட்டா என்னவா இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். என்னன்னா ஃபஸ்ட்டு கேஸு இஃப் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்ததுன்னா, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்தால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம். அதனோட மீனிங்கு what is the meaning of theta 0? Suppose if you consider this is a vector, அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரலல்னு சொல்லலாம். இப்போ இதுதான் என்னது a வெக்டார், இது b வெக்டார். ஸோ ரெண்டு வெக்டாரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த கேஸில் தீட்டா என்ன ஆகிடும்? 0 டிகிரி. தேர் இஸ் நோ ஆங்கிள். இப்படி இன்க்ளைண்டாக போனால் தான் உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுதா? இப்படி போச்சுன்னா தான் உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா தீட்டா 0. தீட்டா 0 ஆச்சுன்னா அப்போ அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வேல்யூ எப்படி இருக்கும்? அந்த ரிசல்டன்ட் வெக்டாரோட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. தீட்டா 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணாங்க என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 0 டிகிரி. கரெக்டா? வாட் இஸ் காஸ் 0? காஸ் 0 வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இன்ட்டு காஸ் 0 வேல்யூ வந்து 1. ஏன்னா காஸ் 0 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும், தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. கரெக்டா? இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா நான் எப்படி எழுத முடியும்? பேசிக் அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதுதான் அந்த ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab பதிலாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்குமா? ஏன்னா எனி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்னது? எக்ஸு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏ ப்ளஸ் பி தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஆர் என்னது? ஏ ப்ளஸ் பி. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம்னு சொல்ல போகிறோம். இதை தீட்டா 0 டிகிரியாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும். ஆர் மேக்ஸ் எப்போ உங்களுக்கு பாசிபிள்? ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி வென் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. 2 வெக்டார்ஸ் ஆர்
parallel to each other இருந்தா இல்ல 2 வெக்டார்ஸ் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் r max அதாவது மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும் அந்த மேக்னிட்யூட் கிடைக்கும் சொல்றது புரியுதா இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அதுதான் என்னது r max ஆ இருக்கணும்னா θ 0வா இருக்கணும் 2 வெக்டார்ஸ்ல மேக்ஸிமம் மேக்னிட்யூட் ஆஃப் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்னா புரியுதா ஓகே ஈஸியா இருக்கா ரைட் நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா மினிமம் அப்ப மேக்ஸிமம் ஒன்னு இருந்தா அடுத்து கண்டிப்பா என்ன இருக்கணும் மினிமம் ஒன்னு இருக்கணும் am I right அப்போ மினிமம்க்கு நம்ம என்ன பண்றோம்னா θ 180 டிகிரி ஆன்டி பேரலல்ல போச்சுனா ஆன்டி பேரலல்னா எப்படி போகும் லைக் இது ஒரு வெக்டார் இது a வெக்டார் ஆன்டி பேரலல் காமன் பாயிண்ட் ஓகேவா ஸோ இதை வந்து a வெக்டார் இது b வெக்டார் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் ஆன்டி பேரலல் அப்போ இது ரெண்டுத்துக்கு பிட்வீன் எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் 180 டிகிரி சொல்றது புரியுதா 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீன்ல ஆங்கிள் வந்து 180 டிகிரியா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரிசல்டன்ட் வெக்டர் என்ன ஆயிடும் மினிமம் ஆயிடும் ஏன் அப்படின்னா cos 180 டிகிரியோட வேல்யூ என்ன cos 180 டிகிரி equal to -1 இப்போ அந்த ஃபார்முலால நமக்கு என்ன ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன r equal to root of a square plus b square plus 2ab cos theta கரெக்டா இதுல ஆங்கிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a square plus b square plus 2ab cos 0 க்கு பதிலா என்ன பண்ணோம் 180 டிகிரி ஏன்னா 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் என்ன 180 what is cos 180 -1 so root of a square plus b square plus 2ab cos 180 க்கு பதிலா -1 ஏன்னா cos 180 டிகிரி வேல்யூ என்ன கொடுத்திருக்கேன் -1 அதான் அதோட ஆன்சர் ஓகேவா cos 180 க்கு இப்போ ஃபர்தரா சால்வ் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் என்ன வரும் r equal to இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க சொல்றது புரியுதா இதுல இருந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா a square plus b square plus into minus இது என்ன ஆயிடும் -2ab ஆயிடும் அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா a square plus b square minus 2ab சொல்றது புரியுதா plus into minus ஃபர்தரா இது எப்படி எழுதலாம் root of a minus b whole square ன்னு எழுதலாம் கரெக்ட் தானே a square plus b square minus 2ab அது எப்படி எழுதலாம் a minus b whole square இப்போ திரும்ப இது எந்த ஃபார்முலா இருக்கு x square ஃபார்மட் root of x square இருந்தா x ன்னு கிடைக்கும் அப்ப root of a minus b whole square root எடுத்தா என்ன கிடைக்கும் a minus b மட்டும் கிடைக்கும் கரெக்ட்டா இத நாம என்னன்னு சொல்ல போறோம் r minimum னு சொல்ல போறோம் a minimum 180 டிகிரியா இருந்தா உங்களுக்கு வேல்யூ கம்மியா கிடைக்கும் a minus b ன்னு கிடைக்கும் அதனால நமக்கு ரிசல்டன்ட் வேல்யூ குறைய ஆரம்பிச்சிரும் that's why we have to say minimum okay that is called minimum அப்ப theta angle between the two vectors எப்பலாம் 180 டிகிரி இருக்குதோ அப்பலாம் உங்களுக்கு ரிசல்ட் வெக்டர் மினிமம் ஆயிடும் theta 0 இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே மேக்ஸிமம் கிடைக்கும் ஓகே அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா theta equal to 90 டிகிரி ரைட் ஆங்கிள் இருந்தா two vectors வந்து எக்ஸாக்ட்டா ரைட் ஆங்கிள் இருந்தா என்ன நடக்கும் theta equal to 90 டிகிரி theta equal to 90 டிகிரினா எப்படி இருக்கும் ஓகேவா இது ரெண்டுத்துக்கு பிட்வீன் உள்ள ஆங்கிள் என்னது 90 டிகிரி theta equal to 90 டிகிரி இதுதான் ஆக்சுவலா என்னது a வெக்டர் b வெக்டர் சொல்றது புரியுதா பாருங்க இது a வெக்டர் இது b வெக்டர் ரெண்டுத்துக்கு பிட்வீன் உள்ள ஆங்கிள் 90 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் இந்த பக்கம் போகும் இல்லையா அந்த ரிசல்டன்ட் வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் this resultant vector direction r vector so r vector இப்ப கண்டுபிடிக்கணும் அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா two vectors க்கு பிட்வீன்ல ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்தா theta 90 டிகிரி இருந்தா what is cos theta cos 90 இங்க
தீட்டாவுக்கு பதிலாக இங்கே 90. காஸ் 90 வேல்யூ என்ன 0. கரெக்டாக காஸ் 90 நமக்கு தெரியும், அதோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அந்த ஃபார்முலாவில். ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 0 சாரி காஸ் 90 இல்லையா, காஸ் 90. காஸ் 90 வேல்யூ என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab இன்ட்டு காஸ் 90 ஆன்சர் நமக்கு தெரியும் என்னென்னு 0 அப்படின்னு தெரியும். அப்போ காஸ் 0 வேல்யூ சாரி காஸ் 90 வேல்யூ 0. ஸோ இப்போ ஃபர்தராக இதை பண்ணுங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடுமா, 2ab இன்ட்டு 0 என்ன ஆகிடும், ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் ரிசல்டன்ட் வெக்டார் ஆன்சர். புரியுதா பாருங்க, தட் இஸ் ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டார்ஸ் 90 டிகிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் போதும், அந்த ஏ வெக்டாருடைய அதனுடைய மேக்னிட்யூட் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் இன்னொரு வெக்டாருடைய மேக்னிட்யூட் ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் அதனுடைய ரிசல்டன்ட். ஸோ இது 3 தான் ப்ரைமரி. அதர் தென் எனி ஆங்கிள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் இது வந்து 0 மேக்ஸிமம் தீட்டா 0 டிகிரியாக இருந்தால் டூ வெக்டார்ஸ் பர்டிகுலர் ஆங்கிள் 180 இருந்தால் மினிமம் 90 டிகிரிக்கு இது கொடுத்துருந்தேன். எனி அதர் ஆங்கிள் என்னது 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 120 டிகிரிலாம் வந்ததுன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி அதனுடைய ஆங்கிள்ஸ் வேல்யூ தெரிஞ்சுதான் போகுது. நான் பேசிக் மேக்ஸில் அந்த என்ன வேல்யூஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் ஏ வெக்டார், இது பி வெக்டார். சப்போஸ் 2 வெக்டாருக்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் 30 டிகிரியாக இருந்தால் ரிசல்டன்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டார், ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும், என்ன ஆங்கிள் வந்திருக்கோ அந்த ஆங்கிள் போடணும். புரியுதா, எனி ஆங்கிள் 30 45 என்ன கொடுக்கணும் அந்த ஆங்கிள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான், மேக்ஸிமம் மினிமம் 90, அது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு கொடுத்துட்டு எனி அதர் ஆங்கிள் வந்துன்னா அதே ஃபார்முலாவோட தீட்டாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் 13 போட்டுட்டு ஃபர்தராக அவங்க என்னென்ன மேக்னிட்யூட் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு சால்வ் பண்ண வேண்டியது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2ab வாட் இஸ் காஸ் 30, காஸ் 30 வேல்யூ என்னது √3/2 கரெக்டாக. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அந்த கொஷினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆனதுனால √3 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஏ வேல்யூ மேக்னிட்யூட் தெரியும், பி தெரியும், அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் என்னது ரிசல்டன்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா. அது மாதிரி 120 அதே மாதிரி 45 உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 60 இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய அதர் வேல்யூஸ். மேக்ஸிமம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக 0 தான் எடுப்போம், மினிமம் சொல்லிட்டாங்கன்னா 180 தான் எடுப்போம். அப்புறம் பர்பண்டிகுலர் சொல்லிட்டாங்கன்னா 90 எடுத்துருவோம். அதை தாண்டி வேறு ஏதாவது ஆங்கிள்ஸ் இருந்தால் அவங்களே சொல்லிடுவாங்க. 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் வந்து 30, அதர்வைஸ் 45 60 அந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக ஃபார்முலா இது ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. புரிஞ்சுதா, தட்ஸ் ஆல். இதுதான் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் வெக்டார்ஸ். ஸோ இதுதான் அப்போ நான் சொன்னேன் இல்லையா. ஃபைனலாக கன்க்ளூஷன். ஸோ ஆர் மேக்ஸ்ன்றது ஆர் மேக்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணால் போதும், அந்த 2 வெக்டார்ஸோட மேக்னிட்யூட் டேரெக்ட் ஆட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இல்லை தீட்டா 0 டிகிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா ரிசல்டன்ட் வெக்டார் மேக்னிட்யூட் கேட்டால் சம் ஆஃப் த மேக்னிட்யூட் ஆஃப் த 2 வெக்டார்ஸ் ஏ ப்ளஸ் பி, அதுதான் ஆர் மேக்ஸ். ஆர் மினிமம் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏ மைனஸ் பி. ஏன் இங்கே மாடல்ஸ் போட்டிருக்காங்கன்னா இதில் எது கிரேட்டர் ஸ்மாலராக வேணாலும் இருக்கலாம், ஏ மைனஸ் பியாக இருக்கலாம், இல்லை பி மைனஸ் ஏன்னு இருக்கலாம். ஏ வேல்யூ கிரேட்டராக இருந்து பி வேல்யூ ஸ்மாலராக இருந்தால் உங்களுக்கு ப்ளஸில் கிடச்சிடும். ஏ வேல்யூட மேக்னிட்யூட் ஸ்மாலாக இருந்து பியோட மேக்னிட்யூட் அதிகமாக இருந்ததுன்னா நெகட்டிவ்ல கிடைக்கும். பட் ரிசல்டன்ட் வெக்டார்ன்றது மேக்னிட்யூட் வெக்டார், அதனால தான் நமக்கு மேக்னிட்யூட்ல போட்டிருக்கும். ஃபைனலாக என்னது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாசிட்டிவ்ல தான் நம்ம வேல்யூ எடுப்போம். அது அதனால தான் இங்கே டிட்டர்மெண்ட் அது சாரி மாடல்ஸ் போடுறதுக்கு ரீசன். ஓகே ரைட்.
ஸோ இதான் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், பதிலாக இங்கே என்ன இருக்குது, சப்ராக்ஷனா மைனஸ் பி வெக்டர். ஏ வெக்டார் பி வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகேவா? இந்த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னா இந்த ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இதை இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இப்போது இது ஒரு வெக்டார், ஓகே, ஏ வெக்டார். இப்போது பி வெக்டார் நான் எடுக்கிறேன். பி வெக்டார் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரிசல்ட் வெக்டர்னா அப்படி கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக ஏ வெக்டார். பி வெக்டார் இப்படி இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிறதுனால போன கேஸில் எப்படி இருந்தது, ஏ வெக்டார் ஆரோ இந்த பக்கம் இருந்தது, பி வெக்டார், இது ரிசல்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ ஆப்போசிட்டில் வருது. இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் என்னது, சப்ராக்ஷன். ஏ வெக்டார், இந்த வெக்டார் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, மைனஸ் பி வெக்டார். ஸோ தட் இஸ் சப்ராக்ஷன் ஆஃப் த வெக்டர்ஸ். புரியுதா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதே கேஸ் தான், பட் இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் ஃபார்முலா வந்து உங்களுக்கு மாறும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நீங்கள் இதை எப்படி எழுதுவீங்க, இந்த கேஸுக்கு அடிஷனுக்கு என்ன எழுதுனீங்களோ அந்த ஃபார்முலா மாடிஃபை பண்ணுங்கள். இது வந்து அடிஷன் கேஸில் ரிசல்டன்ட் வெக்டாரோடைய அடிஷன் கேஸ் எப்படி இருந்தது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. கரெக்டா? இந்த ஈக்குவேஷனை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பி வெக்டார்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ். ஸோ ஆர் வெக்டாரை ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் எழுதலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதலாம். ஏ வெக்டார் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பி வெக்டார், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். இப்போது இது அடிஷன் கேஸுக்கு. சப்ராக்ஷன் கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏ வெக்டார் இந்த பி வெக்டார் போல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், மைனஸ் பி வெக்டார்னு இங்கே இருக்குது, ப்ளஸ் பி வெக்டார்னு வந்ததுலேயே பிக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் பி வெக்டார். இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் பி வெக்டார்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் மைனஸ் பின்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2a பிக்கு பதிலாக மைனஸ் பி காஸ் தீட்டா. புரியுதா? ஸோ இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் இங்கேயே நான் போடலடா, ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதனால் இங்கே ஸ்டில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 2ab காஸ் தீட்டா. இது சப்ராக்ஷன் கேஸில் ஆர் வெக்டார். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாராக இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஓகேவா? see here. இது வந்து சப்ராக்ஷன் கேஸில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா. இது அடிஷன் கேஸில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. புரிஞ்சுதா? ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ அது எவ்வளோ முக்கியமான ஹெட்டிங் நமக்கு தெரியும். ஸோ அதான் நம்ம அடுத்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, அதில் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ண போகிறோம், அதாவது மேக்ஸிமம் ஹைட் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ரேஞ்சு என்ன தூரம் இருக்கும் த்ரோ பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த பாத் எப்படி ட்ராவல் ஆகுது, ஏன் பேரபோலிக்காக இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட், அந்த ஒரு பாலை நம்ம த்ரோ பண்ணுறோன்னா அது எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணி கீழே வந்து விழுது ஃபைனலாக. ஸோ அதனுடைய டோட்டல் டைம் டேக்கன் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, த்ரோ பண்ணுற ஆங்கிள்ஸ் என்னென்ன ஃபேக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் அது கொண்டு வருது, அதெல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ஃபார் மோஷன் இன் ஏ பிளேன் ஆர் 2 dimensional மோஷன். ஓகே, ரைட்டு. இப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறேன், லைக் திஸ். த்ரோ பண்ணால் அது ஃபைனலாக இப்படி வந்து விழுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விழுது தான் என்னது, ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல்ன்றது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து த்ரோ பண்ணும்போது டியூ டு கிராவிட்டினால என்ன ஆகும், அதனுடைய
பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே வரும். கிராவிட்டினால அதில் சேஞ்சஸ் வர அந்த ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ரொஜெக்டைல். அந்த அதனால் நடக்கிற மோஷன்ஸ் என்ன சொல்ல போகிறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ட்ராஜெக்டரின்றது அந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி பாத்தில் ட்ராவல் ஆகிருக்குது, லைக் திஸ். இதான் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆன பாத்து. அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ட்ராஜெக்டரி. ட்ராஜெக்டரின்றது த பாத் ஃபாலோடு பை த ப்ரொஜெக்டைல் அப்படின்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? தட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ராஜெக்டரி. இப்போ லிசன், இந்த பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக ஒரு வெலாசிட்டியில் த்ரோ பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி இருக்கு பாருங்க, இது இனிஷியல் வெலாசிட்டி u. யூனா என்னது, நான் அந்த ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும்போது என்ன ஸ்பீடில் இனிஷியலாக த்ரோ பண்ணணும், அது என்னது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ த்ரோ பண்ணும்போது இது எக்ஸாக்ஸ்குள்ள மேக் பண்ணுற ஆங்கிள் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சொல்கிறது புரியுதா? இப்போது பிளேனில் நம்ம த்ரோ பண்ணோம்னா, ஏதோ ஒரு ஆங்கிளில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணோம்னா அது என்ன ஆகிடும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸுக்கு செப்பரேட் ஆகிடும். புரியுதா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய வெலாசிட்டி இப்போ எப்படி இருக்குது இனிஷியலாக, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும். இது எப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணணும்னா, பாருங்க, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ நான் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இதனுடைய மேக்னிட் நான் இதை செப்பரேட்டாக வரைகிறேன், புரியுதான்னு பாருங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி வரைகிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் தீட்டா, இதனுடைய வெலாசிட்டி என்னது u. இதோட ஆக்சுவலாக அதோட ஆங்கிள் தீட்டா, அதோட வெலாசிட்டி u. தீட்டா என்ற ஆங்கிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை த்ரோ பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, சம் இது ஏபின்னு எடுத்துக்கிறேன், இது ஏபி, இது சின்னு எடுத்துக்கிறேன். சொல்கிறது புரியுதா? ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்லை இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி யூஎக்ஸு, இதில் என்னோட வெலாசிட்டி யூஒய். எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி யூஎக்ஸு, இது யூஒய். ஏன் இது யூஒய்ன்னு போட்டிருக்கேன்னா, இந்த ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் என்ன வெலாசிட்டி இருக்கோ அது அப்படியே இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கும். பிக் புரியுது இல்லையா? ஏன்னா பேரலோகிராம் ஆப்ரேஷன் அந்த ப்ராப்பர்ட்டினால இது வந்து யூஎக்ஸு, இது வந்து யூஒய். இது யூஒய்னா இதுவும் யூஒய் தான். இது என்ன ஆகிடும், யூஎக்ஸ் ஆகிடும் பேரலோகிராம் ஆப்ரேஷன்னால. இப்போ வெக்டார் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுங்க, என்ன வரும்? இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், எனக்கு ஆக்சுவலாக யூஎக்ஸ் வேணும்னா தீட்டாவுக்கு இது என்ன சைடு, தீட்டாவுக்கு இது என்ன சைடு, அட்ஜசென்ட்டா. இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைபாட்டினஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். இப்போ நான் காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசென்ட் பை ஹைபாட்டினஸ். இங்கே எது அட்ஜசென்ட்டு, ஏபியா, பை ஹைபாட்டினஸ் எது, ஏசி. ஏபிக்கு பதில் என்ன எழுதலாம், யூஎக்ஸ்ன்னு எழுதலாமா? கரெக்ட். வாட் இஸ் ஏசி, ஏசிக்கு பதில் என்ன எழுதலாம், யூன்னு எழுதலாமா? ஏபிக்கு பதிலாக யூஎக்ஸ், ஏசிக்கு பதிலாக யூ. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, யூ காஸ் தீட்டா, யூ காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூஎக்ஸ். புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி. நம்ம த்ரோ பண்ண இனிஷியல் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணியிருக்கிறோம், காஸ் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் அந்த வெலாசிட்டி என்னன்னு கிடைச்சிடும். ஸோ யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா. இது எதுக்கு ஈக்குவல், யூ காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல். அப்போ யூஒய் எதுக்கு ஈக்குவல், இதில் இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிங்க. சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸா. ஆப்போசிட் என்னது, இங்கே தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு பிசி பை ஹைபாட்டினஸ் என்ன வந்திருக்கு, ஏசி. ஸோ பிசிக்கு பதிலாக என்ன எழுதலாம், யூஒய். ஏசிக்கு பதிலாக யூன்னு எழுதலாமா, தட் இஸ் சைன் தீட்டா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், யூ சைன் தீட்டா ஈக்குவல் டு யூஒய்னு கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? யூ சைன் தீட்டா ஈக்குவல் டு யூஒய்னு கிடைக்கும். அப்போது ஒய் ஆக்சிஸில்
அதனுடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும் y ஆக்சிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது u sin theta. ஸோ uy ஈக்குவல் டு u sin theta. புரியுதா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஆக்சிஸோட இனிஷியல் வெலாசிட்டி இனிமேல் எப்படி எடுத்துக்க போகிறோம் இதுதான் ரீசன் அது எப்படி வந்துட்டுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ் ஆக்சிஸோட வெலாசிட்டி u x ஈக்குவல் டு u sin theta. நம்ம த்ரோ பண்ண வெலாசிட்டி என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணும் அது வந்து ux ஈக்குவல் டு u cos theta நாட் sin theta. ux ஈக்குவல் டு u cos theta. y ஆக்சிஸாக இருந்தால் uy ஈக்குவல் டு u sin theta. அதான் அதோட இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனில் அடுத்து என்ன நடக்க போகுது இது வந்து கேஸ் எடுக்கிறது வச்சுக்கோங்க. ப்ரொஜெக்டைல் மோஷனில் த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு இனிஷியல் தெரிஞ்சிச்சு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குதுன்னு. கிராவிட்டி எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் கிராவிட்டி ஆல்வேஸ் ஆக்டிங் லைக் திஸ் டைரக்ஷன் கரெக்ட். ஒரு பாயிண்ட் கிராவிட்டி எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். தட் இஸ் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால ஆக்ட் ஆகுது. நான் த்ரோ பண்ண பால் இந்த பக்கம் போயிருக்கு கிராவிட்டி இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ கிராவிட்டி இந்த பக்கம் ஆக்ட் ஆனதுனால அதாவது டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ஆக்ட் ஆகலாம் என்ன போகிறேன் மைனஸ் ஜி. ஏன்னா கிராவிட்டி இந்த பக்கம் இருக்குது ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ண அந்த பக்கம் இருக்குது. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுறதுனால மைனஸ் ஜின்னு எடுக்கணும். பால் மேலே போகுது த்ரோ பண்ணும்போது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுறதுனால ஏஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படின்னு எடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் நடக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எங்கேயாவது ஆக்சிலரேஷன் இருக்கா ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் மட்டும் தான் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷன் எங்கேயாவது ஆக்சிலரேஷன் இருக்கா லைக் இந்த டைரக்ஷனில் நோ. அதனால எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷனே கிடையாது. சொல்கிறது புரியுதா? ஆக்சிலரேஷன் எப்பயுமே இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆகுது ஆல்வேஸ் டவுன்வர்ட். அதனால உங்களுக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன் தான் இப்போ ஆக்சிலரேஷன் இருக்குது. தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் அலாங் வாட் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் 0. சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தது மறுபடியும் அந்த கேஸ் எடுக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி நம்ம செக் பண்ணுறோம். இது யூஎக்ஸா இனிஷியலேருந்து ஆரம்பிங்க. இது வந்து யூஎக்ஸு இந்த ஆக்சிஸில் வந்து யூஒய். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎக்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஒரு செகண்ட் இது யூஎக்ஸு இது யூஒய். ஸோ இந்த டைரக்ஷனில் என்ன ஆகும் உங்களுக்கு யூஎக்ஸ் இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன ஆகிட்டே போகும் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். சம் வெலாசிட்டி அட் ஒய் ஆக்சிஸ் அதனால் வி ஒய்னு எடுத்துக்கிறாது. ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் டியூ டு ஆக்சிலரேஷனால. திரும்ப உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆகும் இன்னொரு பாயிண்டில் இது சேஞ்ச் ஆகாது இது இன்னும் குறைஞ்சிட்டே வரும். மேக்ஸிமம் ஹைட்டு வரும்போது என்ன ஆகுனா யூஎக்ஸ் அந்த இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த பக்கத்தில் ஆக்சிலரேஷனே கிடையாது எக்ஸ் ஆக்சிஸில் அது உங்களுக்கு சேஞ்சே ஆகாது. ஃபைனலாக வரும்போது ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வரும் 0 ஆகிட்டே போகும். ஸோ ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் உங்களுக்கு வெலாசிட்டி குறைஞ்சினே போயிட்டு ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த வெலாசிட்டி ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். ஏன் அது குறையல அப்படின்னா அந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் நோ ஆக்சிலரேஷன். ஒய் ஆக்சிஸில் குறைஞ்சினே போகிறதுக்கு காரணம் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுறதுனால வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டில் என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. அடுத்து திரும்ப என்ன நடக்கும் திரும்ப ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். ஸோ யூஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இது சம் பிஒய் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். ஓகே அதே மாதிரி இது மாறவே மாறாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் இதில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் லைக் சம் விஒய். புரியுதா? சம் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஈக்குவல் கிடையாது இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒரு வெலாசிட்டி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ன நடக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷனில் உங்களுக்கு நடக்கிறது. ஸோ வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில் டிக்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு மேக்ஸிமம் 0 ஆகும். திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ரீச் ஆகும்போது ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி கெயின் ஆகிடும். சொல்றது புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது நோ சேஞ்சஸ். அப்போது இப்போ இந்த பாலை நீங்கள் த்ரோ பண்ணும்போது ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் அது என்ன ஸ்பீடில் இருக்குது நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதே ஸ்பீடில் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் உங்கள் கையில் இங்கே வந்து விடும். நான் சொல்கிறது புரியுது? சப்போஸ் இதனுடைய ஸ்பீட் வந்து 5 மீட்டர்/செகண்டில் நீங்கள் த்ரோ பண்ணிருக்கீங்கன்னா 5 மீட்டர்/செகண்ட் நீங்கள் ரன்னிங்கில் அப்படி கை நிட்டே போனீங்கன்னா கரெக்டாக அந்த பால் உங்கள் கையில் வந்து விழுந்துடும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்காது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்னென்னா இந்த மேக்ஸிமம் ஹைட் என்ன இந்த கேஸில் நம்ம ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம்.
இந்த மேக்ஸிமம் ஹைட்டோடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுறது எப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ரேஞ்சுன்றது த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் இங்கேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்குள்ள பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரேஞ்சு. அதோட சிம்பிள் வந்து ஆர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை வந்து ஹைட்டு, அதாவது மேக்ஸிமம் ஹைட்னு எடுத்துக்க போகிறோம். இதை சொல்கிறது புரியுதா, எவ்வளோ ஹைட்டில் மேக்ஸிமம் போயிருக்க முடியுமோ அது வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதாவது 0 இருக்கும்போது, வெலாசிட்டி 0 இருக்கும்போது நம்ம அதை ஹைட்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ப்ரைமரி காம்பன். அப்புறம் இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு டோட்டலாக, அதை டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்ல போகிறோம். டோட்டல் டைம் டேக்னு வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டல் மோஷனுடைய அந்த ஈக்குவேஷன், அதனுடைய பாத்து, அந்த பேரபோலிக் பாத்தோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா. அதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்றது நம்ம ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இதில் இப்போ நான் சொன்னது தான், எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து ஆக்சிலரேஷன் எப்பயுமே உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், 0 மட்டும்தான் இருக்கும். இந்த கேஸில் எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ் தனியாகவும் ஒய் ஆக்சிஸ் தனியாகவும் தான் சால்வ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதில் ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு 0. கரெக்டாக. ஸோ கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, v = u + at. கரெக்டா, u + at. s = ut + half of at². அதுக்கப்புறம் v² - u² = 2as. இதுதான் ஆக்சுவலாக என்னது, கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கரெக்டா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு தனியாகவும் ஒய் ஆக்சிஸுக்கு தனியாகவும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஆக்சிலரேஷன் இல்லாததுனால ஏஎக்ஸ் 0 ஆகிடும். புரியுதா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். v = u + at. ஸோ v = இந்த விக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா vx, ஃபைனல் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸில், இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸ், எல்லாமே எக்ஸ்னு மாற்றிக்கணும். எக்ஸ்னு போகிறோன்னா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்னு அர்த்தம். ஆக்சலரேஷன் இங்கே எழுதும்போது எப்படி எழுதணும், ஏஎக்ஸ் × tன்னு எழுதணும். இந்த கேஸில் ஆக்சலரேஷன் 0 இல்லையா, அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகிடும், vx = ax + 0 × tன்னு கிடைக்கும். ஸோ vx = ax அப்படின்னு கிடைக்கும். vx = ax அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனல் வெலாசிட்டியும் இங்கே ax இல்லை ux x. ஸோ vx = ux கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ அந்த மீனிங் என்ன, இனிஷியலும் ஃபைனலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டியும் நோ சேஞ்ச். ஸோ vx = ux. அதே மாதிரி அடுத்த கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் செகண்ட் ஒன், இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதணும், செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸுக்கு sx = uxt + half of axt² அப்படின்னு எழுதணும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது. ஸோ அந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்ஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒய் எக்ஸ் இருந்தால் ஒய்ன்னு போடணும், எஸ்ஒய் ஏஒய், அதே மாதிரி யூஒய் பிஒய், அவ்வளோதான். புரியுதா. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் அதில் இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டு, இல்லைனா 0ன்னு போட்டுக்க போகிறோம். எக்ஸ் ஆக்ஸில் கிடையாது. அப்போ இதுலேயும் மறுபடியும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ sx = ux × t, இந்த ax என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோடைய வெலாசிட்டி இன்ட்டு டி, எஸ் ஆக்சிஸோட வெலாசிட்டி நான் எப்படி எழுதலாம், ux u cos θ எழுதலாமா, ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, u cos θ இன்ட்டு டி, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா. u cos θ டி மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு டைம் பீரியடுக்கும் அது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா. இது அட் எனி இன்ஸ்டன்ட் டைம். அதுவே இதில் அப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட் கேஸ், இந்த கேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதில் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலாக vx = ux அந்த எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனு ஒய் ஆக்சிஸ் அப்ளை பண்ணும்போது vy ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் எழுதிக்கோங்க. இங்கே ஆக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன,
மைனஸ் ஜி. எக்ஸ் ஆக்சில் தான் நோ ஆக்சிலரேஷன், ஒய் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் இருக்குது, அதோட சைன் என்னது நெகட்டிவ், கிராவிட்டி தான் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் வரதுனால மைனஸ் ஜி. இப்போ ஏஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜினா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, பி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடியா, பி இங்கே என்ன போடணும் விஒய், இன்னைக்கு ஃபைனல் வெலாசிட்டி எந்த ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில், விஒய் யூஒய் ப்ளஸ் ஏஒய்டி. சொல்கிறது புரியுதா, v is equal to u plus at, that is ஃபஸ்ட்டு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் ஆக்சிஸுக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் vy ஈக்குவல் டு ui ப்ளஸ் ay இன்ட்டு டி, எக்ஸ் ஆக்ஸாக இருந்தால் vx ஈக்குவல் டு ux ப்ளஸ் ax இன்ட்டு டி. இவ்வளோ தான் பேட்டர்ன், புரியுதா. அந்தந்த காம்பனண்ட் அதில் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, uy என்ன எழுதலாம், u sin theta எழுதலாமா, என்ன ரைட் லைக் திஸ், வாட் இஸ் uy, uy என்ன சொல்லியிருக்கேன், u sin theta, ux னா u cos theta க்கு ஈக்குவல், ப்ளஸ் ஆக்சலரேஷன் என்னது மைனஸ் ஜி இன்ட்டு டி. அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா u sin theta மைனஸ் ஜிடின்னு கிடைக்கும். எது vy, சொன்னது புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே என்ன போடணும், sy uyt ப்ளஸ் ஆஃப் ayt ஸ்கொயர்னு போடணும். s ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயரில் இதில் uy என்ன எழுதலாம், u sin theta அப்படின்னு எழுதலாமா, ப்ளஸ் ஆஃப் ayக்கு வர மைனஸ் ஜி டி ஸ்கொயர். புரியுதா, ay வந்து மைனஸ் ஜி நம்ம முதல்ல சொல்கிறோம் ஒய் ஆக்சிஸில். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது u sin theta மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ ஃபர்தராக இதை இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், sy ஈக்குவல் டு u sin theta மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எனி இன்ஸ்டன்ட் டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, sy ஈக்குவல் டு u sin theta மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா. தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as, vy ஸ்கொயர் மைனஸ் uy ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ay sy அப்படின்னு கிடைக்கும். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as, இது எந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதனால எல்லாமே என்ன பண்ணணும், y அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சொல்கிறது புரியுதா, ரைட். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, vy ஸ்கொயர் மைனஸ் uy ஸ்கொயர் 2 இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவல், மைனஸ் ஜி, கரெக்டாக ஆக்சலரேஷன் கிராவிட்டி மைனஸ் ஜிக்கு ஈக்குவல். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா vy ஸ்கொயர் மைனஸ் uy ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 2g sy அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த தேர்ட் எக்ஸ்பிரஷன். இந்த 3 எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதாலே போதும், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ரேஞ்சு, இது எல்லாத்தையும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். சொல்கிறது புரியுதா. ஸோ நான் டேரெக்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலான்ற சொல்லிடுறேன், இதுதான் ஆக்சுவலாக ஐடியா. ஓகே, இதில் இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு, இது ரேஞ்சு, இப்போ நான் என்னென்ன சொல்லணும் அதுதான் அந்த காம்பனண்ட்டு. ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்னும் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ப்ரொஜெக்டல் மோஷனுடைய கேஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பால் எப்படி த்ரோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஹைட் வருது இல்லையா, இந்த ஹச், இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப், அதாவது இங்கேருந்து போயிட்டு 0 ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ மறுபடியும் அந்த இடத்துல இருந்து திரும்ப இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், சேம் டைம் எடுக்கும். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு டி அப்படின்னா இங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், டீன்ற டைம் தான் எடுக்கும். கரெக்ட், இங்கேருந்து போகிற டைம் டி, இங்கேருந்து வர டைமும் டி. டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கிறன்னு சொல்லலாம் 2 டைம்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா உங்களுக்கு, டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா, இந்த இடத்துல நான் டீன் போட்டுக்கிறது மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கான அந்த டைம், அதுக்கப்புறம் அடுத்த டி வந்து டவுன் ரீச் ஆகிறதுக்கான அந்த டைம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும் 2t. இது நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், டைம் ஆஃப் ஃப்ளைட் TF. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், vy 0 ஆகிடும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் கேஸில் t is equal to u sin theta by g. ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் டீன்னு சொன்னேன் இல்லையா, t ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருந்தேன் 2 டைம்ஸ் ஆஃப் t. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா u sin theta by g, டீக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிடும்
2u sin theta by g ன்னு கிடைக்கும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட், ஸோ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து டிஎஃப். டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து 2u sin theta by g. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டு, ஸோ மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. இந்த ஃபார்முலாவை நீங்கள் தரவு பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேயுமே அங்கே ரொம்ப டெரைவ் பண்ண போகிறது கிடையாது. அவங்க அந்த கேஸுக்கு என்ன ஆங்கிள் சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி தேவையான அந்த இனிஷியல் வெலாசிட்டி யூ என்னன்னு சொல்லிடுவாங்க, இல்லை மேக்ஸிமம் ஹைட்டு கொடுத்துட்டு ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேட்டா அன்னோனாக இருந்ததுன்னா புரியுது அவங்களுக்கு, ரிமைனிங் எல்லாம் நோன் டேட்டாவாக இருக்கும், சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by 2g. சம்டைம்ஸ் அதை இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு இது u sin theta ஹோல் ஸ்கொயர் பை 2gன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, u sin theta ஹோல் ஸ்கொயர் பை 2g. u sin theta எதுக்கு ஈக்குவல், இது ux ன்னு எழுதலாமா, ux ஸ்கொயர் பை 2g. சொல்றது புரியுதா பாருங்க. இதை வந்து ux அப்படின்னா என்ன அர்த்தம், சாரி இங்கே uy நாட் ux. uy ஸ்கொயர், ஓகே, uy ஸ்கொயர் நாட் x. ஏன்னா u sin theta எதுக்கு ஈக்குவல், u sin theta ஈக்குவல் டு ux uy, காசு வந்தால் தான் x, uy ஈக்குவல் டு u sin theta. ரிமெம்பர், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க சரியா. h max ஈக்குவல் டு uy ஸ்கொயர் பை 2g. y ஆக்சிஸோட வெலாசிட்டி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது இனிஷியல் நம்ம த்ரோ பண்ணுற வெலாசிட்டி கொடுக்காம ஆங்கிள் கொடுக்காம என்ன கொடுத்துருவாங்க டேரெக்டாக, y ஆக்சிஸில் இவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ போயிருக்குன்னு கேட்பாங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா, u ஸ்கொயர் பை 2g யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த கேஸ் வந்து இனிஷியலாக த்ரோ பண்ண அந்த வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, y ஆக்சிஸ் அளவு தனியாக கொடுக்க மாட்டாங்க, அப்போ தீட்டா கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு, தீட்டா கொடுக்காம டேரெக்டாக இதை கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், r ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2 theta by g. sin 2 theta எப்படி எழுதலாம், ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா 2 sin theta cos theta. sin 2 theta உடைய எக்ஸ்பான்ஷன் என்னது 2 sin theta into cos theta. ஸோ அப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம த்ரோ பண்ணுற ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சால் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் u ஸ்கொயர் sin 2 theta by g. புரியுதா, இதில் மேக்ஸிமம் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும்னா சைனோட ஆன்சர் என்னவா வரணும், 1ன்னு வரணும். sin 1 எதுக்கு கிடைக்கும், 90 டிகிரிக்கு. அப்போ எந்த ஆங்கிள் போட்டால் உங்களுக்கு sin 90 ஆகும், 45 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருந்தால் sin 2 theta என்ன ஆகிடும், sin 2 theta ஈக்குவல் டு sin ஆஃப் 2 into 45. கரெக்டா, அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், sin 90 டிகிரி. வாட் இஸ் sin 90, sin 90 டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ sin 90 டிகிரி 1 ஆகிடுச்சுன்னா u ஸ்கொயர் பை ஜின்னு கிடைக்கும். அதான் என்னது மேக்ஸிமம் ரேஞ்ச். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஆங்கிள் த்ரோ பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணும்போது மேக்ஸிமம் ரேஞ்சு கெட் பண்ணால் எந்த ஆங்கிளில் தான் நீங்கள் த்ரோ பண்ணும்போது கிடைக்கும், மேக்ஸிமம் 45 டிகிரியில் தான் கிடைக்கும். 30 60 த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு ரேஞ்சு மேக்ஸிமம் கிடைக்காது. ஹையஸ்ட் பாசிபிள் ரேஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக த்ரோ பண்ணுற அந்த ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் 30 டிகிரியில் த்ரோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 45 டிகிரியில் த்ரோ பண்ணுறீங்க, 60 டிகிரியில் த்ரோ பண்ணுறீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எதில் மேக்ஸிமம் ரேஞ்சு போயிருக்கும், 45 டிகிரியில் தான். அதான் அதோடைய மீனிங். புரியுதா, ரைட். அதுக்கப்புறம் ரிமெம்பர் திஸ் கேஸ், இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஞ்சை வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஈக்குவலாக கெட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிறேங்க, லைக் திஸ். நான் ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி த்ரோ பண்ணுறேன், ஓகேவா, இதே ரேஞ்ச் எனக்கு மறுபடியும் ஒரு தடவை கிடைக்கும், ரேஞ்சு சேமாக இருக்கும். புரியுதா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் இனிஷியலாக த்ரோ பண்ணும்போது ஆங்கிள் வந்து 30 டிகிரி, நான் இதை த்ரோ பண்ணது வந்து எக்ஸாம்பிள் 60 டிகிரி. ஓகேவா, ரெண்டுமே சேம் ரேஞ்சை அச்சீவ் பண்ணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இது 30 டிகிரினா இது வந்து 90 - 30 இருக்கும். 90 - 30 என்ன வரும், 60. சொல்கிறது புரியுதா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் த்ரோ பண்ணும்போது நீங்கள் எந்த ஆங்கிளில் த்ரோ பண்ணுறீங்களோ அதை வந்து 90 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆங்கிள் வருதோ திரும்ப அதே ஆங்கிளில் த்ரோ பண்ணாலும் ரேஞ்சு சேமாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா, அதான் அதோட மீனிங். இப்போ சப்போஸ் இன்னொரு கேஸ் எடுக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நான் த்ரோ பண்ணியிருக்கேன் இப்படி இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னா 30 தான் இப்போ பார்த்துருவோம் இல்லையா, 20 எடுத்துப்போம். திரும்ப இதே ரேஞ்ச் எப்போ கிடைக்கும்? 90 - 20. 90 - 20னா ஒரு 70 கரெக்டா? 90 - 20 70. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி 90 - 20. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ரேஞ்சு சேமாக இருக்கும். இந்த ரெண்டு கேஸுக்கும் சேம் ரேஞ்ச். இங்கேயும் பாருங்க சேம் ரேஞ்ச். புரியுதா? ஸோ அப்போ 45 டிகிரிக்கு பிலோ ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஆங்கிள் கிடைக்குதோ 45 அபோவா அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் என்ன கிடைக்கும்? அதே ரேஞ்சு கிடைக்கும். அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சு 90 மைனஸில் பண்ண முடியும். 45 எடுத்தீங்கன்னா அது ஒரே பொசிஷன் தான் வரும். 90 - 45 வரும். திரும்ப 45 தான். அப்போ 45 வந்து சென்டர் பாயிண்ட் மாதிரி. 45க்கு பிலோவாக ஏதோ ஒரு ஆங்கிள் நீங்கள் த்ரோ பண்ணுறது, 45 அபோவாக இன்னொரு ஆங்கிள் என்ன கிடைக்கும்? அதே ரேஞ்சு கிடைக்கும். அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது பாருங்கள். இப்போ இது 20 டிகிரினா திரும்ப அதே ரேஞ்ச் எங்கே கிடைச்சிருக்கு பாருங்கள் 70. ரேஞ்சு சேம், ஹைட்டு சேம் கிடையாது. புரியுதா? 20 டிகிரிக்கு வந்த ரேஞ்ச் இது. அதே மாதிரி 30 எடுத்திங்கன்னா 60. 45 சென்டர் பாயிண்ட். இந்த 45 தான் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள் மேக்ஸிமமாக இருக்குது. தெரியுதா? 45 டிகிரியில் தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆர் மேக்ஸ். எப்போ? 45 டிகிரியில். மற்ற எல்லாத்துலேயுமே ரேஞ்ச் என்ன ஆகிடுக்கும்? கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். சொல்கிறது புரியுதா? Got it? இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த ஃபார்முலா தான். ஹைட்டுக்கான ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து u² sin 2θ/g. ஹைட்டுக்கான ஃபார்முலா வந்து என்ன பார்த்தோம்? u² sin² θ/2gன்னு பார்த்தோம். இதில் மேக்ஸிமம் ரேஞ்சு போகணுன்னா 45 டிகிரியில் போகணும்னு சொல்லிட்டேன். அப்போ 45 டிகிரியில் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். கரெக்டாக? எப்போ? θ = 45 டிகிரியாக இருந்தால். ஏன்னா 45 விட 2 × 45 90. sin 90 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து u²/g அப்படின்னு கிடைக்கும். இது எது? ஆர் மேக்ஸிமம்க்கு. ஹைட்டு மேக்ஸிமமாக இருக்கணும்னா என்ன ஆங்கிள் நீங்கள் த்ரோ பண்ணணும்? 90 டிகிரி. ஏன்னா இங்கே டேரெக்டாக sin θ வந்து 1ன்னு கிடைக்கணும். ஏன்னா சைனுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் எது தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் 1 கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 90 டிகிரியில் த்ரோ பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெர்டிகலாக த்ரோ பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ θ 90 டிகிரினா u² sin² θ/2g. θ 90 போட்டால் sin 90 1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? u²/2g அப்படின்னு கிடைக்கும். u²/2g. என்னன்னா ஓவராலாக இண்டிவிஜுவலாக மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? மேக்ஸிமம் ஹைட்டு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா Hmax/Rmax எடுத்திங்கன்னா Hmax வந்து u²/2g. u²/2g. Rmax பார்த்தீங்கன்னா இதுதான் Hmax u²/2g. Rmax வந்து u²/g. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண u² கேன்சல் ஆகிடும், g கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது கேன்சல், இதுவும் கேன்சல். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 1/2. So the ratio of Hmax/Rmax எடுத்தீங்கன்னா 1/2. இல்லை Rmax/Hmax கேட்டாங்கன்னா 2/1. அது 2:1 அப்படின்னு சொல்லணும். சொல்கிறது புரியுதா? இதுதான் ஆக்சுவலாக இது ஞாபகம் வச்சிங்கன்னா அடுத்த ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலா முக்கியம். இதை இருக்குது பாருங்கள். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. x tan θ minus g into x² / 2u² cos² θ. xன்றது x ஆக்சிஸில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அதாவது ux into t சொல்லுவோம். x = distance, x = velocity into x axis velocity into time. இந்த x மீனிங் என்னன்னா ux into t ன்னு அர்த்தம். t னா டைம், பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைமில் த்ரோ பண்ணும்போது இது இனிஷியல் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x. ஏன்னா x ஆக்சிஸில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. புரியுதா? அதனால தான் ux ஃபிக்ஸ்டு. இது எப்படி எழுதலாம்? u cos θ into t அப்படின்னு எழுதலாம். x = u cos θ into t அப்படின்னு எழுதலாம். புரியுதா? இதுதான் x ஓட மீனிங். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதான் என்னது? ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன். y = x tan θ minus gx² / 2u² cos² θ. You have to memorize this formula. This is called equation of trajectory. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பிரஷன் இதுக்கு இருக்குது. இதுதான் அது இருக்குது பாருங்கள். y = இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சு கூட ட்ராஜெக்டரியோட ஃபார்முலா. இதை டேரெக்டாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு ப்ராப்ளமை இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க. இங்கே சம் வேல்யூ கொடுத்துருவாங்க, இங்கே சம் வேல்யூ இருக்கும், இங்கே எல்லாமே வேல்யூஸ் இருக்கும். ஆனால் இங்கே tan θ இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஆனால் இங்கே ரேஞ்ச் இருக்கும். கொஷினில் என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனில் ஃபைண்ட் ரேஞ்சுன்னு கேட்பாங்க, இல்லை ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கேட்கலாம். எனிதிங் நீங்கள் கம்பேர் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ y = x into tan θ into 1 - x/r. rன்றது என்னது? இங்கே ரேஞ்சு. ஸோ ட்ராஜெக்டரியோட ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சு கூட ரிலேட் பண்ணிங்கன்னா இதுதான் அதனுடைய ஃபார்முலா.
சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம்னா கைனமேட்டிக்ஸோட என்டையர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேசிக் கான்செப்ட் முடிச்சிட்டோம், ஒன் டைமென்ஷனல் மோஷன் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கிறோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் கான்செப்ட் முடிச்சிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வந்திருக்கு, இந்த ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் ஆப்ஷன்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கான்செப்ட்டும் ஃபார்முலாவும் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஆன்சரை சால்வ் கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.